ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் போல் எங்கள் வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நாங்கள் வந்து பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாத்திடுவோம். அதுதான் வந்து அப்படியே பூ கட்டினா போல் துளசி வந்து கட்டி வச்சுருப்பாங்க. நல்லா பூ எப்படி கட்டி வைக்கிறாங்களோ அதே மாதிரி துளசியுமே வந்து ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு துளசி மாலை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். 1 முழம் நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். இப்போ நம்ம வந்து வீட்டில் துளசி வாங்கிட்டு வந்து வச்சு கட்டி கூட நம்ம படத்துக்கு போடலாம். ஆனால் எனக்கு வந்து காலையில் டைம் இருக்காது. அதனால் வந்து நாங்கள் வந்து கட்டின துளசியை வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். எப்பவும் போல் பெருமாள் படத்தை வந்து கீழே இறக்கி வச்சு நான் வந்து படத்துக்கு துளசி மாலை வந்து சாத்திட்டோம். ரொம்ப 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 விசேஷமான ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு. அதாவது இப்போ என்னோடய அனுபவத்தை சொல்லணுன்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆன்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ரொம்ப வறுமையில் தான் அவங்க வந்து இருந்துகிட்ருந்தாங்க. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. அதாவது வந்து நான்வெஜ் செய்யாமல் எல்லா சனிக்கிழமையுமே அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று பெருமாளுக்கு செஞ்சு பூஜை பண்ணிடுவாங்க. அவங்க வந்து இப்போ அவங்க பசங்கள்லாம் நல்லா வளர்ந்து அவங்கவுங்க வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே இப்போ வந்து அவங்க நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. இப்போது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து பெருமாள் பக்தி பண்ணணும்னாக்கா, அதுவும் இந்த மாதத்தில் நம்ம வந்து பெருமாளுக்கு இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு வச்சு பெருமாளுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் நம்ம வந்து விரதம் இருந்து இந்த துளசி மாலை சாத்தி மாவிளக்கு ஏற்றி ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம கையால் படையல் போட்டோம்னாக்கா இந்த பெருமாளோட பார்வை நம்ம மேலே பட்டுச்சுன்னா, அதாவது நம்ம குடும்பத்து மேலே அவரோட கருணை கிடச்சிதுன்னா நிச்சயம் வந்து நம்ம செல்வ நிலை வந்து உயரும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமாளை வந்து நம்ம விடாமல் பிடிச்சிக்கிட்டோமா நம்ம வீட்டில் செல்வ நிலை வந்து உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து பெருமாள் வந்து விஷ்ணு பகவான், அதாவது பிரம்மா வந்து படைத்தல் விஷ்ணு பகவான் வந்து நமக்கு தேவையான பொருள் எல்லாமே கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதத்தில் நம்ம விரதங்கள் கடைப்பிடித்து பூஜைகள் செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து செல்வ நிலை உயரும்ன்றது நம்பிக்கையும் கூட. அது வந்து நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு. அதை தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு ஆன்ட்டி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சின்ன வயசில் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. ஆனால் பசங்கள்லாம் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல நிலையிலே இருக்காங்க. அதனால் நம்ம எந்த பக்தி பண்ணாலும் நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல முறையில் அது வந்து மென்மேலும் ஒரு பலனை கொடுக்குன்றது தான் என்னோடய நம்பிக்கை. அப்படி தான் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமையில் கண்டிப்பாக நம்ம வந்து பூஜையை வந்து செய்யணும். பூஜை செய்ய தான் நமக்கு வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கணுன்னாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக நம்ம வந்து எடுக்க முடியும். இது வந்து முழுக்க ஒரு அனுபவமே சிறந்த பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சொன்னோம்னாக்கா புரியாது. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அனுபவ அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்து திரும்ப பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு அனுபவம் வந்து நம்ம மனசில் நிலையாக நிற்கணுன்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து சரியாக செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்தியில் ஈடுபட உங்களால் நல்ல முடிவுகள், நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். இப்போ வந்து பெருமாளுக்கு தேவையான நான் வந்து நெய்வேத்தியம் செஞ்சுட்டேன். இன்றைக்கி வந்து என்ன நெய்வேத்தியம் செஞ்சேன்னாக்கா சக்கரை பொங்கல் தான் செஞ்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சனிக்கிழமை எப்போவுமே வந்து இனிப்போடு ஆரம்பிக்கணும். அதாவது ஏதாவது இனிப்பான ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு பெருமாளை முதல் சனிக்கிழமை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டோம்னாக்கா அதோடு அவர் வந்து 4 சனிக்கிழமை நம்ம வீட்டில் இருப்பார் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் அப்படி தான் செய்வாங்க. முதல் சனிக்கிழமை வடை, பாயாசம், சாதம், சாம்பார், பொரியல், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் செஞ்சு பெருமாளை வந்து வீட்டில் பூஜை பண்ணி அழைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசி சனிக்கிழமையும் எங்கள் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு பெருமாளை வந்து மலைக்கு அனுப்பிடுறதா ஒரு ஐதீகமாக பண்ணுவாங்க எங்கள் அம்மா. அப்படி தான் வந்து என்ன வேணுன்னா எங்கள் வீட்டில் வந்து மதியானம் படையல் போடுவாங்க. ஒரு 1 மணிக்கு மேலே படையல் போடுவாங்க. ஆனால்
இப்போ நான் வந்து காலையிலே பூஜை வேலையெல்லாம் முடிச்சிடுறது. பூஜை வந்து மத்தியானமாக செய்கிற அளவுக்கு எனக்கு முடியாது. அதனால் வந்து காலையிலே பிரசாதம் ஒரே ஒரு பிரசாதம் மட்டும் செஞ்சு நெய்வேத்தியம் செஞ்சு பெருமாளுக்கு வந்து படையல் போட்டுருவோம். கண்டிப்பாக இதில் இன்னொரு விஷயம் சொல்ல போனால், அந்த கோவிந்தான்ற நாமம் நான் சொல்லியிருப்பேன். கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து சொன்னோம்னாக்கா, அந்த பெருமாள் வந்து நம்ம வீட்டிலே வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமாளோட நாமம் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். நமக்கு பிடிச்ச விஷயத்தை யாராவது செஞ்சால் நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஒரு நாள் முடியாமல் படுத்திருப்போம். அப்போ நம்ம பசங்க வந்து நம்ம கேட்காமையே நிறைய உதவிகள்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்க, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பெருமாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம், பெருமாளுக்கு பிடிச்ச அந்த நாமம், பெருமாளுக்கு பிடிச்ச அந்த துளசி, பெருமாளுக்கு உகந்த ஒரு தீர்த்தம், அதாவது துளசி தீர்த்தம். இப்படி அவருக்கு தேவையானது அத்தனையும் நம்ம வந்து பார்த்து 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 செஞ்சோம்னாக்கா, அவர் வந்து அவரோட பார்வை நம்ம மேலே பட்டாவே நம்ம வறுமை நீங்கி செல்வ நிலை உயரும் அப்படின்றது ஐதீகம். அதனால் கண்டிப்பாக நீங்களாம் வந்து பெண்களாகிய நம்ம வீட்டில் சனிக்கிழமை அன்றைக்கி, புரட்டாசி சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமையாவது இந்த மாதிரி ஒரு படையல் போடுங்க. அதோடு நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைக்கு உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது வந்து கண்டிப்பாக உண்மைங்க. இது வந்து மறுக்கவே முடியாது இந்த உண்மையை. அந்த அளவுக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒரு பூஜை தான் பெருமாள் பூஜை. அதாவது பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதத்தில் எனக்கு வந்து ஒரு டம்ளர் துளசி தீர்த்தம் வச்சு ஒரே ஒரு நம்ம கையால் ஒரு புடி அளவு கூட சொல்லலாம், துளசி வந்து அவர் படத்துக்கு சாத்தி ஒரு மாவிளக்கு முடிஞ்சால் மாவிளக்கு போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு துளசி வச்சு ஒரு தீர்த்தம் வச்சு கோவிந்தா 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 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெருமாள் ஓடோடி நம்ம வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் என்னங்க, அந்த மாதம் முழுக்க நமக்கு வந்து ஒரே சந்தோஷந்தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லா சனிக்கிழமையும் இந்த பூஜை செஞ்சுருவோம். ஏதாவது ஒரு சூழ்நிலை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அப்போ வந்து நான் தவிர்த்துடுவேன். ஏன்னா மாதம் மாதம் வர பிரச்சனை எனக்கு கிடையாது, முடிஞ்சிடுச்சு. அதனால் எனக்கு அந்த பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம உடம்புக்கு முடியாமல் போனால் அந்த சனிக்கிழமை மட்டும்தான் நான் வந்து இந்த பூஜையை வந்து செய்யாமல் விட்டுடுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு காலத்தில் எல்லாமே இருந்தது, ஆனால் எதையுமே சரியான நேரத்துக்கு எனக்கு கிடைக்கல. அதனால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியாச்சு. அதாவது பொருளாதார ரீதியாகவும் சரிங்க, மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. அந்த சந்திக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து கடவுளை விடாமல் பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த தெய்வங்களை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக அவங்க நமக்கு எப்போ அந்த பிரச்சனையை வந்து வருதோ அப்போ அந்த தெய்வம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதாங்க உண்மை. பக்தியை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை. இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் நம்மளால் முடியும் போதே நம்ம வாயார நம்ம பேச்சு ஒரு ஒரு சிலருக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம பேசுகிற பேச்சு கூட தெளிவாக வராது. நான் சொல்கிறது ஒரு 60 வயசுக்கு மேலே நம்ம சொல்கிற வார்த்தைகள் கூட சில வார்த்தைகள் தெளிவாக இருக்காது. ஆனால் நமக்கு இப்போது வயசு இருக்கும் போதே நிறைய தெய்வங்களோட பெயர்களை வந்து நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அதுவே ஒரு மந்திரம் தான். இப்போ கோவிந்தா, நாராயணா, வெங்கடேசா அப்படின்னு அந்த கடவுளோட பெயர்கள், இப்போ முருகா, ஐயப்பனோட பேர் ஓம் சாமியே சரணமையாப்பா அப்படின்ற ஓம் நம சிவாய, அந்த மாதிரி எல்லா தெய்வத்தோட பெயர்களையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடம்புல தெம்பு இருக்கும் போதே, அதாவது நம்ம உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் போதே அனைத்து விதமான தெய்வங்களையும் நம்ம வந்து அந்த நாமாக்களை சொல்லிக்கிட்டே இருந்தோமா அதுவே ஒரு ஆத்மாவுக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராமான்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு பிடிச்ச விஷயங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா தெரியும். தீர்த்தம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அப்புறம் மாவிளக்கு, வெத்தலைப்பாக்கு பழம், ஒரு தேங்காய் உடச்சி வச்சோம்னாக்கா ரொம்ப விசேஷம். அது எப்போவுமே நான் வந்து பூஜைன்னும் போது நாங்கள் தேங்காய் உடச்சி வச்சுருவோம். ஏன்னா தேங்காய் உடைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்மளோட பிரச்சனைகள்லாம் எப்படி தேங்காய் உடையுதோ அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு உடஞ்சி போயிடும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொல்லிய ஒரு விஷயம். அதனால் எந்த பூஜை பண்ணாலும் ஒரு தேங்காய் மட்டும் உடச்சிடுங்க. அது வந்து அது திருஷ்டிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி இந்த பெருமாள் பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பெருமாள் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அன்றைக்கி பெருமாள் பூஜை இப்படி தாங்க முடிஞ்சது. என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. இனி அடுத்த வாரமும்
இதே பெருமாள் பூஜையில் சந்திக்கலாம். ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் கமெண்டில் கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு டைப் பண்ணிட்டு போங்க. அப்படி உங்களால் டைப் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு கோவிந்தான்னு சொன்னதாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா கோவிந்தா சொல்கிறதுக்கு வார்த்தையில் அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இந்த மாதத்துல தான் கண்டிப்பாக நம்ம ஒரு தடவையாவது கோவிந்தான்ற நாமத்தை சொன்னோம்னாக்கா நமக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கலான்றதுக்காக, அதாவது இந்த ஒரே ஒரு தடவை கோவிந்தா மட்டும் டைப் பண்ணுங்கள். இல்லை நீங்களே கூட சொல்லலாம். அந்த வீடியோ பார்த்து முடிச்சிடோன்னே கோவிந்தா அப்படின்றத மட்டும் சொல்லிவிடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். பெருமாள் நமக்கு கேட்டதை கொடுப்பார், விஷ்ணு பகவான் சொல்லுவாங்க. அதனால் நம்மளுமே பூஜையை செஞ்சு பெருமாளோட அனுகிரகம் வாங்கி நம்மளோட குடும்ப சூழ்நிலையை உயர்த்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய நமக. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. நான் காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோதண்டராமர் கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேங்க. கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது நம்ம பெருமாளை போய் தரிசனம் செஞ்சோம்னாக்கா அதுவுமே ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோதண்டராமர் கோவிலுக்கு ஒரு 5:45 நான் போனேன். அப்போ கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2-3 கிளிப்பிங் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். நீங்களே கோவில் போனதா ஒரு கோவிந்தா கோவிந்தான்ற நாமத்தை மட்டும் கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.